எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இப்போ ஷேர்கான் என்ன பார்க்கணும்னா 5ஆம் தேதிக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன டேட்டா படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இப்போ இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி அப்படியே மெதுவாக கீழே வந்துட்டு திருப்பி அந்த இந்த லெவலை பிரேக் பண்ணாமையே மேலே போயிருக்காங்க. திருப்பி கீழே போயிட்டு அப்படியே இந்த ஹைக்கை டச் பண்ணிவிட்டு திருப்பி டவுன் வந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஜிக்ஸாக்டில் நடந்திருக்குது. இப்படி ஒரு ஜிக்ஸாக் நடந்திருக்கனால ஸோ இதில் எப்படி மார்க்கெட் நம்ம நம்பர்ஸ்லாம் எடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நம்பர்ஸில் வந்து 26,445 மேக்ஸிமம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா 26,248 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நம்பர்ஸ்லாம் கிடக்கலாம். அதுக்கு நடுவில் சில நம்பர்ஸ்லாம் சொல்லுவோம். அந்த நம்பர்ஸ்லாம் கடந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ 26,391 கிட்ட வரல. பட்டு 26,330, 326, 322 இந்த நம்பர்ஸ்லாம் கடந்துட்டு 26,248 கிட்ட வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ 26,248ங்கிறத ஒரு கிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குது. ஸோ இதுதான் 350, 330, 329லாம் நடுவில் போயிட்டு வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம நம்பர்ஸ்க்கான ஒரு இது. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து டச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய இது. இப்போது நம்மளுடைய லெவல் படி எல்லாமே நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்குது. ஆனால் டவுன் சைடில் நடந்திருக்குது. அப்படின்னா நமக்கு கால் சைடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ கால் சைடை பொறுத்தவரையும் 26,300 கால் எடுத்திருந்தோம். ஸோ அந்த 26,300 கால் பாருங்கள், டவுனில் நடந்தனால மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டவுன் போயிட்டு அப்போ போயிட்டு திருப்பி இந்த டவுன் வந்தனால இப்போ மார்க்கெட்டு வந்து நமக்கு கால் சைடில் எப்படி நடந்திருக்குன்னா, ஸோ ஒரு டவுன் நடந்திருக்குது. ஓகேங்களா? ஒரு டவுன் நடந்திருக்கு. திருப்பி அப்புக்கான ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கு. திருப்பி ஒரு டவுன் கிடச்சிருக்கு. இதுதான் நேற்று 26,300 காலில் நடந்த ரேஞ்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம 26,300க்கு வந்து 80 ரூபா 80 காசுலேருந்து அது தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த தொடக்கம் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா, அங்கேருந்து அது எங்கே வரை மூவ் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து நம்ம கொடுத்த நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 79, 80 இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்தோம். 17, 15, 142, 144, 206, 207 இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த நம்பர் படி அது நடந்திருக்கானா பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 80 கிட்ட ஆரம்பித்து நமக்கு வந்து 80 கிட்ட ஆரம்பித்து டவுனில் போய் 17 கிட்ட முடிஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்த நம்பர்ஸில் நிஃப்டி 26,300க்கு நடந்திருக்குது. அதே மாதிரி 26,350 புட்டுக்கு என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுனு ஒரு அப்பு, ஒரு டவுன் வந்தனால மார்க்கெட்டு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னா, ஒரு அப்பு போயிருக்குது. ஏன்னா இங்கே டவுன் நடந்தனால ஒரு அப்பு நடந்திருக்குது. திருப்பி ஒரு டவுன் நடந்திருக்குது. இந்த லோவை பிரேக்கே பண்ணல, அங்கேருந்து மேலே ஏறி நின்றுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம லெவல்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்த நம்பரு ஒரு 80. அப்போ இந்த 80 ரூபாய்க்கிட்ட 79 ரூபா 15 காசு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 79 ரூபா 15 காசில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட 144 ரூபா நம்ம சொல்லியிருந்தோம். 144 ரூபா வரையும் போயிட்டு நின்றுருக்காங்க. இது வந்து இந்த நம்பர்ஸ்லாம் கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதுலேருந்து. ஸோ அதே மாதிரி குளோபல் நியூஸ் இருந்தனால நல்ல டவுன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி டவுன் வந்திருக்குது. இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு நமக்கு வந்து புட் சைடில் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் போயிருந்தவங்களுக்கு. கால் சைடில் போனவங்களாம் ஸ்டாப் லாஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.